Hi friends, welcome to my channel. It's recipes by Jay. In today என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பிரியாணி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் மல்லி இலை, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம நெய், தேவையான அளவு நெய் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது ரெண்டையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மேலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது மூணையும் போட்டு இதையும் அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம தயிர் விட்டுக்கிறோம். தயிர் விட்டு இதுவும் நல்லா அந்த பிரியாணி பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த தயிரோட புளிப்பு வாசனை வெளியில் போகணும். ஸோ இப்போ நம்மளோட பிரியாணி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 3/4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி, டபுள் அமௌண்ட்டு. ஸோ 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியண்டான பன்னீர், உப்பு, அதுக்கப்புறம் பன்னீர், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸ் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு விசில் போடணும். விசில் போடுறது நான் என்னோடய ரைஸ்க்கு 5 விசில் எடுக்கும். அவ்வளோதான். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட தம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட டேஸ்டியான ஈஸியான பன்னீர் பிரியாணி ரெடி. இதுக்கு சைடிஷ் நம்ம ஆஸ் யூஷுவல் தயிர் சம்பலும் ஒரு பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டோம்னா போதும். செம்ம டேஸ்ட்டாக, நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.